ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடந்த சில வாரங்களாக நீடித்து வந்த கடுமையான இராணுவ பதட்டம் தற்போது தற்காலிகமாக குறைந்துள்ளதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இரு நாடுகளும் மேற்கொண்டு வந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வந்த பதற்றத்தை ஓரளவு தணித்துள்ளன. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற தகவலின்படி அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்டு வந்த வான்வெளி தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதை தொடர்ந்து ஈரானும் தன்னுடைய பதிலடி தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. கடந்த 2 வாரங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற தாக்குதல்களின் பின்னர் இரு தரப்பினரும் தற்போது நேரடி இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருப்பதாக கூறப்பட்டும் இருக்கின்றது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்ததாக கூறப்படும் ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர், அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை மீண்டும் தொடங்காத வரை ஈரானும் தன்னுடைய பதிலடி தாக்குதல்களை முன்னெடுக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களின் நிலைப்பாடு தாக்குதல் என்பதற்காகவே இருக்கின்றது. தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் நாங்களும் அமைதியை பேணுவோம் என்று தெரிவித்தும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான முக்கிய இலக்குகள் குறைந்து வருவதாகவும், தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொள்வதால் அமெரிக்காவின் ஆயுத களஞ்சியத்தில் பயன்படுத்தப்படும் சில துல்லிய ஏவுகணைகள் மற்றும் வெடிகுண்டுகளின் இருப்பு குறைந்து வருவது குறித்து கவலை தெரிவித்ததாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன. இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தும் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் தீர்ந்து வருவதாக வெளியான தகவல்களை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முற்றிலும் மறுத்தும் இருக்கின்றார். இது தொடர்பாக அவர் பிரபல சர்வதேச நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில், உலகில் எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடம் அதிக அளவிலான ஆயுதங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். எங்களுக்கு தேவையானதை விட பல மடங்கு அதிகமான ஆயுத இருப்பு எங்களிடம் இருக்கின்றது. ஆயுதங்கள் பற்றாக்குறை என்ற தகவல்கள் உண்மை அல்ல என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். கடந்த 13 இரவுகளாக ஈரானின் பல்வேறு பகுதிகளை இலக்காக கொண்டு அமெரிக்கா தீவிர வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களில் பல இராணுவ தளங்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இலக்காக கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டும் இருக்கின்றது. இருப்பினும் கடந்த வார இறுதியில எந்தவித புதிய வான்வெளி தாக்குதலும் பதிவாகவில்லை என்று சொல்லி சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா இராணுவ தளங்கள் அமைந்துள்ள அண்டை நாடுகள் மீது ஈரானும் கடந்த 2 நாட்களாக எந்தவித ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தவில்லை என்று சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக அமைதி நிலவுகின்றது என்ற கருத்து சர்வதேச அளவில் உருவாக்கியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் ஈரான் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதற்கு உடனடியாகவும் கடுமையாகவும் பதிலடி வழங்கப்படும் என்று சொல்லியும் ஈரான் தரப்பு எச்சரித்தும் இருக்கின்றது. அதேவேளை தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி பதற்றத்தை மேலும் அதிகரிக்க விரும்பவில்லை என்று சொல்லியும் ஈரான் தெரிவித்தும் இருக்கின்றது. இதற்கிடையில அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து உலகளாவிய எரிசக்தி சந்தையிலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக உயர்ந்து வந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது குறைய தொடங்கியிருக்கிறதாக சர்வதேச பொருளாதார வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதன்படி கடந்த வியாழக்கிழமை ஒரு பீப்பாய் $100 கடந்திருந்த
பிரெண்ட் ரக கச்சா எண்ணெயின் விலை தற்போது சுமார் 92 அமெரிக்க டாலர்களாக குறைந்திருக்கிறது. அதேபோல WTI ரக கச்சா எண்ணெயின் விலையும் ஒரு பீப்பாய்க்கு 85 அமெரிக்க டாலர்களுக்கும் கீழ் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. போர் பதற்றம் தற்காலிகமாக குறைந்திருக்கிறதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து அச்சமும் ஓரளவு தணிந்திருக்கிறதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நிலைமை இன்னும் முழுமையாக சீராகவில்லை என்பதால் அடுத்தடுத்த நாட்களில் இரு நாடுகளும் எடுக்கும் நடவடிக்கைகள் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவை எப்படி இருக்க, இஸ்ரேல் மீது நேரடியாகவோ அல்லது ஈரான் ஆதரவு பெறும் ஆயுத குழுக்கள் மூலமாகவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் மிகவும் கடுமையான மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடி வழங்கப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான பாதுகாப்பு சூழ்நிலையில் அவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்து சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தும் இருக்கின்றது. சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் பேசிய நெதன்யாகு மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஈரானின் தற்போதைய ஆட்சியின் கொள்கைகளில் அடிப்படை மாற்றம் ஏற்பட வேண்டும், அல்லது அந்த நாடு தன்னுடைய பிராந்திய நடவடிக்கைகளால் ஏற்படும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு விளைவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் தெரிவித்தும் இருக்கின்றார். மேலும் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், யோர்டான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்து வரும் ராஜதந்திர முயற்சிக்கு முழுமையான ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த நெதன்யாகு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கிடைத்தாலும் அல்லது கிடைக்காவிட்டாலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் உறுதியுடன் இருப்பதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை ஈரான் எந்த சூழலிலும் பெற அனுமதிக்க முடியாது என்பதே இஸ்ரேலின் நிலைப்பாடு என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சவுதி அரேபியா இஸ்ரேல் உறவை சீரமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரியாத்துக்கு இராணுவ நோக்கங்களுக்காக அல்லாமல் மின்சார உற்பத்தி மற்றும் அமைதியான பயன்பாட்டிற்காக மட்டுமே சிவில் அணுசக்தி திட்டத்தை வழங்கும் அமெரிக்காவின் முன்மொழிவை தான் ஆதரிப்பதாகவும் நெதன்யாகு கூறியும் இருக்கின்றார். இந்த திட்டம் சர்வதேச அணுசக்தி பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றமையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லெபனானின் நிலவும் பாதுகாப்பு நிலைமை குறித்தும் கருத்து தெரிவித்த நெதன்யாகு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஹிஸ்புல்லா அமைப்பை இஸ்ரேல் லெபனான் எல்லைப்பகுதியிலிருந்து சுமார் 5 முதல் 8 மைல்கள் வரை பின்னுக்கு தள்ளி இருக்கிறதாக தெரிவித்தும் இருக்கின்றார். மேலும் அந்த அமைப்பின் வசமிருந்ததாக கூறப்படும் சுமார் 1,50,000 ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளில் சுமார் 94% அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் கூறியும் இருக்கின்றார். இதன் மூலம் வடக்கு எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு நிலைமை முன்னேற்றம் அடைந்திருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். அதேவேளை ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆதரவு பெறும் பிற ஆயுத குழுக்களின் செயற்பாடுகளை இஸ்ரேல் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் எந்த நடவடிக்கைக்கும் உடனடி மற்றும் வலுவான பதிலடி வழங்கப்படும் என்று சொல்லியும் நெதன்யாகு மீண்டும் எச்சரித்தும் இருக்கின்றார். மத்திய கிழக்கில் பாதுகாப்பு சூழ்நிலை தொடர்ந்து பதற்றமாக நீடித்து வர்ற நிலையில ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளினுடைய அரசியல், இராணுவ மற்றும் ராஜதந்திர நகர்வுகள் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிராந்தியத்தில் ஏற்படும் ஒவ்வொரு முன்னேற்றமும் உலகளாவிய பாதுகாப்பு, எரிசக்தி விநியோகம் மற்றும் சர்வதேச அரசியல் நிலவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச சமூகம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவை எப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.
ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.